தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ரொம்ப எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். நம்ம தமிழர்களா பிறந்திருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் எதுனா, இந்த தமிழ் திருநாள் அப்படின்றது மாரி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இது என்னன்னா, அந்த சித்திரை மாதம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சூரியன் வந்து உச்சத்தில வரக்கூடிய நாள தான் நம்ம சித்திரை 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே கரெக்ட்டா அந்த 180 டிகிரியில வரக்கூடிய சூரிய கதிர்கள் எங்க விழும் அப்படின்னா, மேஷத்தில விழும். ஸோ இத தான் வந்து முக்கியமான ஒரு பலனா பார்க்குறோம். இந்த வரக்கூடிய நாள தான் நம்ம முக்கிய திருவிழாவும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாவும் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில மட்டும் 2026ஆம் ஆண்டுல ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்டதுன்னா என்னங்க, வருடக்கோள்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதத்தில மீனத்திலேருந்து கடகத்துக்கு போறாரு. அதே மாரி இப்போ ஆல்ரெடி நமக்கு பயிற்சி ஆயிட்டாரு நம்ம சனி பகவான். ராகு கேதுக்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, சிம்மத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு எப்போ போறாங்க அப்படின்னா, இந்த வருட கடைசியில போறாங்க. நவம்பர், டிசம்பர் அந்த டைம் பீரியட்ல வரதுக்கான வாய்ப்புகள், வருட கடைசியில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி கும்பத்தில இருக்கக்கூடிய ராகு பகவான் இறங்கி இப்ப நமக்கு மகரத்துக்கு அடுத்து வரப்போறார். ஸோ இதெல்லாம் முக்கியமான பயிற்சிகளா நம்ம பார்க்குறோம். இந்த பயிற்சிகள் இத தாண்டி மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில எங்க இருப்பாரு? நமக்கு மேஷத்தில இருப்பாரு. வைகாசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, நமக்கு அப்படி அப்படியே ஒரு மாற்றங்கள். ரிஷபத்துக்கு போகக்கூடியது. இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் மாறக்கூடிய கிரகங்களா மத்த பயிற்சிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சிறுகோள்களா இருக்கக்கூடிய செவ்வாயா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், அதேமாரி சுக்கிர பகவானா இருக்கட்டும், இதெல்லாம் மாற்றங்கள பொறுத்து தான் நம்ம வந்து மாத பலன்கள் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ இந்த வருடத்தில முக்கியமான விஷயங்கள், பராபர ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்க போது. எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள். ரிஷப ராசிக்காரவங்க உங்களுக்காக பதிவு தாங்க. அதாவது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம் சொல்லக்கூடியது ரிஷபம். உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபர ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்றதான் தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாவே வந்து பார்த்தோம்னா, வருமானம், குடும்பம், வாக்கு எல்லாத்தையும் குறிக்கிற இடம் எது அப்படின்னாலே 2ஆம் இடம் தான். ஸோ அந்த 2ஆம் இடத்துக்கான ஆளே நீங்களா தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட ராசியில தாங்க பணம், பொருளாதாரம்லாம் பயங்கரமா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பே உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து இங்க தாங்க ஒரு பரிபூர்ணமா இருக்கக்கூடிய இடம். அதாவது உங்களுடைய ராசிநாதனே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடமா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பராபர ஆண்டு என்ன மாதிரியான சந்தோஷங்கள வாரி வழங்க போகுதுங்க? ஒண்ணும் இல்லங்க. 5ஆம் இடத்த பாருங்க. அப்படியேவும் நம்மளுடைய 5ஆம் இடத்தினுடைய ஆல்ரெடி சனியினுடைய பார்வை வேற பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப மனசுல இருக்கக்கூடிய கவலைகள், சந்தோஷம் எல்லாமே விலகி, கவலைகள்லாம் விலகி சந்தோஷத்த மட்டுமே அனுபவிக்கிறதுக்கான குடுப்பனை அப்படின்றது இருக்கு. அது பொதுவாவே வந்து அழகா இருப்பீங்க. வசீகர தோற்றம், எதையுமே துணிச்சலோட அணுகக்கூடிய மனப்பக்குவம் இது எல்லாமே உங்களுக்கு இருந்தா கூட, இப்ப ஆல்ரெடி இந்த வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஜாக்பாட்ன்னு சொல்லி உங்கள வந்து ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நிலையே பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் ஆல்மோஸ்ட் செம்மங்க. எல்லாத்துலயும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்காங்க. 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குரு இருந்தாரு. இப்ப அடுத்து குரு வந்து மாறப் போறாரு. என்னதான் இருந்தாலுமே பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருந்திருக்குங்க. தோல்வி அப்படிங்கிற விஷயத்த வந்து அதெல்லாம் ஒரு அனுபவங்க. ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. கவலைப்பட வேண்டியது. ஒரு அனுபவம் தாங்க பாடமா இருக்க முடியும். அப்படின்ற அளவுக்கு எதையும் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கும் பார்த்தீங்களா? அது உங்ககிட்ட ரொம்ப துணிச்சலா இருக்கும். என்ன சண்டை வந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். பிரச்சனைன்னு வந்தா தான் தீர்வு கிடைக்கும். ஸோ பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல்லாம் உங்ககிட்ட இருக்கும். ஆல்ரெடி உங்களுடைய ராசி தான் 3ஆம் பார்வையா யார் பார்க்குறாருங்க? சனி வேற பார்க்குறாரு. அப்ப எல்லாத்துலயும் வந்து ஒரு சுபமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது உண்டு. ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும்? நமக்கு வந்து நிறைய சந்தோஷமான மனநிறைவு, நிறைய பேருக்கு ஆசை. வெளிநாடு, வெளியூர் போகணுமா? வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கணுமா? அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டி அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாவது வாங்கணுங்க. நாங்களும் இவ்வளோ நாள் பொழைக்கிறோம். நமக்குன்னு ஒரு பேர், நம்ம பேரை போட்டு ஒரு வீடு வாங்க வேணாமா? அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த வருடம் உங்களுக்கு அதற்கான பிராப்தி கிடைக்கக்கூடிய நிலை கண்டிப்பா உண்டு. நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது கிடைக்காம நாங்களும் ட்ரீட்மெண்ட் பண்றோம். எல்லாத்துக்கும் போறோம். ஒரு மனசுல வந்து நிம்மதியே இல்ல. போய் எங்களுக்கு வந்து அப்படியே வெறுத்து போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, இந்த வருடம் வந்து குழந்தை பிராப்தி அப்படின்றது கிடைக்கிறதுக்கான பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டுங்க. இதுல என்ன நாங்க தொழில் ரீதியா நாங்க பயங்கர பிஸி ஆயிட்டோம். வருமானம் பயங்கரமா வருது. ஓடிக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அப்ப வீட்ல இருக்கவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசிக்காரங்க. ஸோ வருமானம் அப்படின்றது தொழில் ரீதியான விஷயங்கள்ல சரி, இவங்களுக்கான முயற்சிகள் நிறைய கத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த டைம் பீரியட்ல இத்தனை நாளும் கூட ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தவங்க கூட, ஏன் நான் ஓனா பிசினஸ் பண்ணக்கூடாது? அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ ஓனோ பிஸ்னஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, சுயமாக வந்து நம்ம பேரில் ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, அப்படி இந்த விசிட்டிங் கார்டெலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு கூட ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு பிராப்தி உண்டு. இதில் என்னென்னாங்க, உங்களுடைய ராசியை தான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா சனி பகவான். ஸோ பார்க்கும்போது நம்மளோட ஏன்னா அது இருக்கிற இடம் வந்து எப்பவுமே ஒரு விருத்தி ஆகணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை நாள் பூட்டி போட்டு வச்சுருந்தீங்க. என்னத்தங்க நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், என்னத்தை பண்ணிட்டு ஏது பண்ணிவிட்டு நான் பிள்ளையில பார்த்தேன்னா ஃபேமிலியாக இருந்தேனா போதும்ன்ட்டு இருந்தவங்க கூட ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுப்பீங்க இந்த வருஷத்தில். எனக்கு ஒரு திறமை இருக்குது, எனக்கு நல்லா சமைக்க தெரியும்,
அதனால் நான் ஒரு குக்கிங் சின்னதாக வீட்டில் வந்துட்டு ஒரு குக்கிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து பிஸ்னஸாக பண்ணுறேன். எனக்கு அழகாக மேக்கப் போட தெரியும். நான் மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு வந்து சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பராக வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து அழகாக பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸிங் தைக்கிறதா கூட இருக்கட்டும். ஸோ நான் ஃபேஷன் டிசைனிங் ஏதாவது பண்ணுறேன், நான் ஏன் இதை பண்ணக்கூடாது? அவங்க சின்ன லெவலில் இருக்காங்கன்னா அடுத்த கட்ட ப்ரொமோஷன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். இல்லை எனக்கு வந்து இனிமேல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னாலும் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள்லாம் வந்து முன்னுக்கு வரக்கூடிய நிலை இருக்கும். இப்போ ஆண்களை வரமாட்டோமான்னு கேள்வி கேட்கக்கூடாது. நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான பிராப்தி உண்டு. ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து நல்ல எவ்வளோ பணங்க ஆல்ரெடி ரகசிய பணம் அப்படின்றது சேவிங்ஸுன்றத ஒரு சிறுவாட்டு பணம் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, நம்ம பாட்டி வீடுலாம் சொல்லியிருப்பாங்க. சுருக்கு பையில் வச்சு சிறுவாடு பணம்ன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. சில பேர் அம்மாங்கள்லாம் என்னென்னா இதில் வச்சுருப்பாங்க அஞ்சரைப்பெட்டியில். அது மாதிரி இந்த மாதிரி பணங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்க அந்த சேவிங்ஸ் மூலமாக நிறைய பேர் வந்து நகை வாங்கக்கூடியதோ அல்லது இவங்க பேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதோ ஏதாவது டாக்குமெண்டேஷன் பண்ணுறதோ இதுக்கான கொடுப்பனையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓவராலாக பார்க்கும்போது இத்தனை நாள் எனக்கு இருக்கிற திறமை எங்கடா இருந்துச்சு, இவ்வளோ எனக்குள்ளே இவ்வளோ இருக்குமா, உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றின பல விஷயங்கள் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு ஒரு ஆசை தானேங்க, யாருக்கு தான் ஆசை இருக்காது, என் பிள்ளைங்களை வந்து நல்ல பெரிய ஆள் ஆக்கி காட்டணும். அதனால் பிள்ளைகள் வெளியில் இருந்தக்கூடிய மனக்கசப்புகள்லாம் ஓரளவுக்கு மாறக்கூடிய நேரம். என் குழந்தைங்க வந்து இன்ன வரைக்கும் என் சொன்னபடி கேட்கல, இன்ன வரைக்கும் கேட்கல அப்படின்னா இனிமேல் கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய ஒரு பிளவு இருந்திருக்கும், மனக்கசப்பு இருந்திருக்கும். சகோதர சகோதரியாக இருக்கட்டும், அதே மாதிரி நாத்தனாராக இருக்கட்டும், மாமியார், இந்த மாதிரி உறவுகளில் ஏதாவது பிளவுகள் பிரச்சனைகள் இருந்தால் கூட இதெல்லாம் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் சரியாகி உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரே விஷயம் என்ன, நாங்கள் எப்பவுமே வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் வேலைன்னு வேலைக்கு ஓடிட்டே இருக்கும்போது நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம சாப்பிடுவோமா? அதை பண்ணவே மாட்டோம். ஸோ நேரத்துக்கு சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு இப்போ நம்மளோட உடம்பை கவனிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அலைச்சல் பயணம் அது இல்லாமல் நம்மளோட வேலை கிடையாது. ரொம்ப 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 கவனமாக இருங்க. எப்பவுமே வந்து ஏற்றி விட்ட படிக்கட்டை மறக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்குலாம் வந்து சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து லைஃப்பில் வந்து உதவுவாங்க. ஸோ நன்றி மறவாமை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களோட ஜெனட்டிக்கில் யாருக்காவது ஏதாவது தொந்தரவு இருக்குது, இல்லை எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்குங்க, என்னோடய பாட்டிக்கு வந்து சீக்கிரமே வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்களுக்கு சுகர் வந்தது அப்படின்னா ஒரு சின்ன 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 விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த உடம்பு மனசு கஷ்டப்படுறதுனால உடம்பு கஷ்டப்படுதா, உடம்பு கஷ்டப்படுறதுனால மனசு கஷ்டப்படுதான்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் பிஸி ஷெடியூலாக இருக்கீங்க, ஃபேமிலிக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாரு. இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்காத கணவர் கூட புரிஞ்சுப்பார். நிறைய பேருக்கு வந்து நல்ல திருமண வாய்ப்புகள், அதாவது எனக்கு கல்யாணம் ஆகலை, பிரச்சனையாக இருக்குது, பொண்ணு பார்க்குறோம் நின்று போகுது, மாப்பிள்ளை பார்க்குறாங்க சரியாக மாட்டேங்குது, பேச போகிறோம், ஏதாவது கனெக்டிவிட்டி கட் ஆகிட்டே இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கான பரிபூர்ண, அதாவது என் மனசில் ஒரு பிள்ளையை நினச்சிட்ருக்கேங்க, சொல்லலாமா வேணாமா, ப்ரொப்போஸ் பண்ணால் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக ஆல்ரெடி உங்களுக்குலாம் வந்து சுக்கிரன் அதிபதிங்க, அதுவும் பார்வை இத்தனை பேர் பார்க்குறாங்க, அது எப்படி இல்லாமல் போகும்? உங்களோட 5ஆம் இடத்தை வேறு பார்க்குறாங்க. நிறைய பேர் காதல் பயப்படுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காதலில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க. ஸோ ஒரு பக்கம் சொத்து சேர்க்க போகிறோம், ஒரு பக்கம் வீடு வாங்க போகிறோம், ஒரு பக்கம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சூப்பர் டூப்பர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரே விஷயம் என்ன, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஹெல்த் கான்சியஸ் மஸ்ட். வீட்டில் இருக்கக்கூடிய என்னோடய அம்மா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் வரலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்கு, அதாவது அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அம்மா ஒன்று உடல் ஆரோக்கியம், கடவுள் வழிபாடை கூட்டிக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது மாதிரி குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இந்த வருடத்தினுடைய நாட்கள் எனக்கு இனிமையான நாட்கள் அமையணும், நான் நினைக்கிறது சந்தோஷமாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருக்கும்ல, கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில் கூட நம்ம பார்ப்போம். பசுமாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் உண்மையிலேயே பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். காமதேனு வழிபாடு ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பசுமாடு பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு கீரை வாங்கி கொடுக்குறது, ஏதாவது ஒரு பழங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு நந்தீஸ்வரரை போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் காமதேனு வச்சுக்கிறதோ அல்லது வந்து மாடோடு இருக்கும் பார்த்தீங்களா, கண்ணுக்குட்டியோடு இருக்க மாதிரியான அந்த ஒரு மாதிரியான ஸ்டாச்சுஸ் வச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பராபர ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்க போது அதில் எந்தவித ஐயமும் இல்லைங்க.